ஈரானை பார்த்து பல உலக நாடுகள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது, நீ எதுக்கு மற்ற கல்ஃப் நாடுகளை அடிக்கிற? அவங்களுடைய இந்த பொருளாதாரத்தை ஏன் சீர்குலைக்கிற? அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏன் காலி பண்ற? இதெல்லாம் தப்பு ஈரான், நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலக நாடுகள் இஸ்ரேல் லெபனான அந்த அடி அடிக்கிறாங்க. எவ்வளவு அடின்றீங்க? அந்த லெபனானுடைய நகரங்கள் எல்லாம் நகரங்களா மாறி போய் கிடக்கு. அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அதை பத்தி எந்த ஒரு நாடாவது, ஏதாவது ஒரு நாடாவது இஸ்ரேல் நீ லெபனானை இப்படி அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறானா? பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கங்க, இதுதான் இந்த உலக அரசியல். இந்த உலக அரசியலுடைய கொடுமையை பாத்தீங்களா? நீ எவ்வளவு அடி அடிச்சாலும், நீ அடிக்கிற அடியிலிருந்து நான் எந்திரிச்சு திரும்ப உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு லெபனான் முன்னேறி அப்படின்றது மாதிரியே எதிர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஹிஸ்புல்லா. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை பற்றிய ஒரு சிறிய ஒரு முன்னோட்டத்தை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்படின்றது உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அப்படிதான் யூடியூப் உடைய அல்கோரிதம் அப்படின்றது இயங்குது. இளமையான தமிழ் பேசும் இனிமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான ஒரு அமைப்பு. அது அரசியல் கட்சி அமைப்பாகவும், ஒரே நேரத்துல அது அரசியல் கட்சி சார்ந்த அமைப்பாகவும், அதே நேரத்துல ஆயுதங்களை சுமந்து பாதுகாக்கக்கூடிய அந்த ஆயுதப்படை அமைப்பாகவும், அதே நேரத்துல சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க முடியுமா? மூன்று பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா ஒரே நேரத்தில் இருக்க முடியுமானா இருக்குது. அந்த அமைப்பு தான் லெபனான தலைமையிடமா கொண்டு செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படின்ற அந்த அமைப்பு. 1982 இஸ்ரேல் லெபனான் மேல படையெடுக்கிறாங்க. அந்த காலகட்டம் 1982. அந்த டைம்ல லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த சியா முஸ்லீம் அப்படின்ற அந்த சமூகத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் ஒண்ணு கிளம்புது. அந்த எதிர்ப்பு குரல் ஒரு பெரிய எதிர்ப்பு இயக்கமாக, ஒரு எதிர்ப்பு சக்தியாக உருவெடுக்குது. அதுதான் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா அப்படின்னா அரபியில அல்லாவின் கட்சி அப்படின்றது மாதிரி பொருள்படுது. இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவு கொடுத்தது யாரு, அதாவது அவங்களை வளர்த்து விட்டது யாரு அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாடு ஈரான் தான். ஈரான் தான் அதனுடைய மூல காரணமே. அவங்களுக்கு இதுவரைக்கும் பண உதவி, ஆயுத உதவி அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஈரான் அப்படின்ற அந்த நாடு மட்டும்தான். ஹிஸ்புல்லா ஆரம்பத்துல ஒரு கொரில்லா போர் செய்யக்கூடிய ஒரு போராட்ட இயக்கமாகத்தான் அது பார்க்கப்பட்டு வந்தது. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா அவங்க அந்த கொரில்லா தாக்குதல் அப்படின்ற தாக்குதலை நடத்தி தான் அந்த இஸ்ரேல் படையை அவங்களுடைய தெற்கு கிழக்கு பகுதியிலிருந்து அவங்களுடைய படைகளை, இஸ்ரேல் படைகளை வாபஸ் பெற வச்சாங்க. சோ 2000க்கு அந்த சமீபத்துல 2000 காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் தன்னுடைய படையை திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க நாட்டுக்கு. அந்த வெற்றி ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. உலகம் அந்த ஹிஸ்புல்லா அப்படின்ற அமைப்பை உற்று நோக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 2006ல இஸ்ரேல் சும்மா இருக்கல, அப்பவும் அவங்க சும்மா இருக்கல, லெபனான் மீது மறுபடியும் போர் தொடுக்குறாங்க. அந்த 2006 போர்ல பாத்தீங்கன்னா அந்த போர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 நாட்களுக்கு நீண்டுகிட்டு போகுது. அந்த 33 நாட்கள்ல அந்த லெபனானுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, கட்டமைப்பு அப்படின்றது முற்றிலுமாகவே காலி செய்யப்படுது. பயங்கரமான சேதம் அப்படின்றது உருவாக்கப்படுது லெபனான்ல. இது லெபனானுடைய அந்த பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவுல பாதிச்சிச்சு. அப்புறம் அந்த ஹிஸ்புல்லா அப்படின்றது இது மாதிரியான ஒரு ஆயுதப்படை தாண்டிய அந்த அமைப்பா மட்டும் இல்லாம அரசியல் அமைப்பாகவும் செயல்பட்டு இருக்கு. பாராளுமன்றத்துல, லெபனானுடைய பாராளுமன்றத்துல இவங்களுக்கு அந்த இருக்கைகள் அப்படின்றது, அவங்களுக்கு உண்டான சீட் அப்படின்றது இருக்குது. அதுலயும் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்திருக்காங்க. இப்படியாக லெபனான் அரசியல்ல ஒரு முக்கிய சக்தியாக விளங்குகிறது மட்டும் இல்லாம மக்களுக்காக மருத்துவமனைகள் கட்டுறது,
பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, இப்படியான ஒரு பல நல்ல விஷயங்களையும் இந்த அமைப்பு வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சமூக அமைப்பாகவும் இது வந்துட்டு பார்க்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு சமூக அமைப்பாக பார்க்கப்பட்டு வந்த இதே நேரத்தில் அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு ஹிஸ்புல்லா வந்துட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. உலக நாடுகள் அனைத்திற்குமே சொல்றாங்க ஹிஸ்புல்லா ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை பரவ விடுறாங்க. இந்த ஹிஸ்புல்லான்ற அமைப்பு வந்துட்டு லெபனான்ல மாத்திரம் இல்லைங்க, சிரியா இருக்கு பாத்தீங்களா, சிரியாவில் நடந்த அந்த உள்நாட்டு போர்ல பஷர் அல் அசாத் அப்படின்ற அந்த கவர்மெண்ட், அந்த அவங்களுடைய அரசு உருவாகிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்திருக்காங்க. அப்போ உருவானதுதான் அந்த ஈரான், சிரியா, ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வலுவான கூட்டணி அப்படின்றது. இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய நிலையில பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஈரானை தாக்குச்சு. உடனே ஈரானை நீ தாக்கினா நான் உன்னைய தாக்குவேன் அப்படின்ட்டு ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேலை தாக்குச்சு. சோ அப்ப இஸ்ரேல் லெபனானை தாக்குன்னு தாக்கி நகரங்கள் எல்லாம் நரகங்களா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுல வந்துட்டு அப்பாவி பொதுமக்களை கூட அவங்க விட்டு வைக்கல. அந்த இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் இந்த மாதிரியான இடங்களை கூட விட்டு வைக்காம ரொம்ப ஒரு போர் குற்றம், இனப்படுகொலை அப்படின்ற சம்பவத்தை தான் இந்த இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு நாங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளியில் இருந்தும் ஒரு அல்லாவின் வீரன் பிறப்பான் அப்படின்ற கோஷத்தோடு மிக நம்பிக்கையோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த போராட்ட குணம் அப்படின்றது வந்துட்டு மிகவும் போற்றுதலுக்கு உரியது. இவங்களுடைய இந்த போராட்ட குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.